இன்றைக்கி நம்ம ஃப்ரம் ரயில்வே கவரேஜோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் டு டெக்ஸ்டோட கொஸ்டின்ஸ். ரீட் தி லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் given below. ஃபஸ்ட்டு, faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches அப்படின்னு சொல்லி போயம் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வாட் இஸ் வெல் faster than fairies and witches? தேவதைகள் விடவும் மந்திரவாதிகள் விடவும் வேகமாக என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. போயம்லேயே பார்த்துருப்போம் ஃபஸ்ட் லைன்லேயே ட்ரெயின் தான் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இதை விட ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம்ல. ஸோ தி ட்ரெயின். ஒய் டஸ் தி poet மென்ஷன் bridges அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் ditches, வேர் ஆர் தே? ஏன் வந்து poet பாலம், வீடு, வேலி, பள்ளங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தி ட்ரெயின் crosses bridges and houses, hedges and ditches, so the poet mentions them, they are along the railway track. அந்த ட்ரெயின் வந்துட்டு பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸை வந்துட்டு க்ராஸ் பண்ணதுனால தான் அந்த poet வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, அதெல்லாம் வந்து ரயில்வே அந்த ட்ராக்கோட சேர்ந்து தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் இஸ் a child who clambers and scrambles all by himself and gathering brambles. What do you think the child? நீங்கள் அந்த குழந்தை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைல்டு எங்கே இருந்தது அப்படின்னா on a blackberry bush. bush means புதர். அந்த பிளாக்பெரி இருக்கிற புதருக்குள்ளே குழந்தை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டஸ் கேதரிங் பிராம்பிள் மீன்? கேதரிங் பிராம்பிள் மீன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேதரிங்னா கலெக்ட் பண்ணுறது, அது தெரியும். பிராம்பிள் அப்படின்னா பிளாக்பெரி ஃப்ரூட்டு பேர் தான் பிராம்பிள், அதுதான் ஒரு முட்செடி. அதனால் அதோட மீனிங் கலெக்டிங் பிளாக்பெரி ஃப்ரூட். And ever again to the wink of an eye, painted stations whistle by. இந்த wink of an eye means very quickly, explain painted stations whistle by. அதாவது இதில் wink of an eyeக்கு அப்படி என்ன மீனிங் அப்படின்னா கண் சிமிட்டுற நேரம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்னு சொல்லிட்டு அதை தான் வந்துட்டு wink of an, கண்ணை சிமிட்டுற நேரத்தில் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன்ஸ் வெரி குயிக்லி. அதில் ஆனால் பெயிண்டட் ஸ்டேஷன்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு, தி ட்ரெயின் டஸ் நாட் ஸ்டாப் அட் ஸ்மால் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ட்ரெயின் வந்துட்டு குட்டி குட்டி ஊர்லாம் வந்து க்ராஸ் ஆகி போயிடும். பெரிய மெயின் ஊரில் தான் வந்துட்டு அது வந்து முக்கியமாக நிற்கும். ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு அந்த குட்டி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கலைங்கிறது தான் வந்துட்டு பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங்னு சொல்லியிருக்காங்க. ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். வாட் இஸ் ஈச் ஹியர்? ஒய் இஸ் இட் கான் ஃபார் எவர்? இதில் ஈச்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன் வந்து அது மொத்தமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த போயம்லேயே லாஸ்ட் லைனில் ஈச் கிளிம்ஸ் இந்த லைன் தான் இருக்கும், அதிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதையும் வந்துட்டு எவ்ரிதிங் லைக் எல்லாமே எந்த மாதிரினா மில்லு, ரிவரு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளிம்ஸாகவே போயிடுச்சு, ஒரு பாட்டாக மட்டுமே பார்த்துட்டு அது வந்து போயிடுச்சு. அடுத்தது தி ட்ரெயின் ரஷஸ் பாஸ்ட் தி சீன் கோஸ் அவுட் ஆஃப் சைட் இமீடியட்லி. அப்புறம் ட்ரெயின் வந்துட்டு அந்த காட்சிகள் எல்லாம் பாஸ் பண்ணி அது நம்மளோட பார்வையிலேருந்து வெளியில் போயிடுச்சு. உடனே டக்குன்னு நம்ம பார்வையிலேருந்து வெளியில் போயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு poet வந்துட்டு அது கான் ஃபார் எவர், மொத்தமாகவே போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. Next, answer the following questions. What does charges along like troops in a battle mean? It means that bridges, houses, hedges and ditches move back quickly as the train races along. The speed of the train is as fast as the soldiers fighting in the battlefield. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த bridges, houses, hedges and ditches இதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடாக போகிறதுனால எல்லாமே மூவ் பேக். நமக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அதில் பார்க்குற காட்சிகள் எல்லாம் நமக்கு பின்னாடி போகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே டக்குன்னு வந்து மூவ் பேக் ஆகுது. த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் சோல். அந்த ட்ரெயின் அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் ஸ்பீடாக இருக்குது. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு தான் வந்துட்டு எப்படி அந்த ஒரு போரில் வந்துட்டு சிப்பாய்கள் சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வேர்டு குட் பெஸ்ட் ரிப்ளேஸ் சார்ஜஸ் இன் தி போயம் மார்ச்சஸ், ரஷஸ் ஆர் புஷஸ்? அதாவது இந்த போயமில் சார்ஜோட மீனிங் என்ன கேட்டிருக்காங்க, மார்ச்சஸா, ரஷஸா, புஷஸான்னு கேட்டிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்லேயே நம்ம புக்கில் பார்த்துருப்போம், அதுக்கு மீனிங் வந்து ரஷஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரஷஸ் தான் வந்துட்டு சார்ஜை ரிப்ளேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் டஸ் தி சைல்டு கிளாம்பர் அண்ட் ஸ்கிராம்பிள்? ஏன் வந்து குழந்தை வந்து ஏறுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி சைல்டு வாண்ட்ஸ் டு கலெக்ட் பிளாக்பெரிஸ். அந்த குழந்தை வந்துட்டு அந்த பிளாக்பெரியை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது. தி வைல்டு புஷ் இஸ் ப்ரிக்லி ஸோ ஹி கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். காட்டு புதருனால முள்ளாக இருந்திருக்கு, அதனால தான் அது வந்து கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்கு. ஃபைண்ட் மீ இன் தி போயம். அதாவது இது விடுகதை மாதிரி. இப்போது இது ஒரு கொஸ்டின் மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதோட கேரக்டர் மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் தி ரிவர்.
நதியை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னா இந்த போயம் ரிலேட்டடாக தான் இருக்கணும். அது எது? பிரிட்ஜஸ். பாலம் தான் வந்து பாலத்தின் மூலமாக தான் வந்துட்டு நம்ம ரிவரை க்ராஸ் பண்ண முடியும். ஸோ பிரிட்ஜஸ். ஐ கேன் பார்டர் யுவர் கார்டன். உங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு வேலியாக இருப்பேன், ஒரு பார்டர், ஒரு எல்லையாக இருப்பேன் அப்படின்னா அது வேலி. ஒரு தோட்டத்தில் வந்துட்டு வேலியை தானே ஒரு எல்லையாக போட்டிருப்பாங்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் அது ஹெட்ஜஸ். ஐ கேன் அலர்ட் யூ. நான் உங்களை அலர்ட் பண்ணுவேன்னா விசில் தான் அலர்ட் பண்ணும். நான் உங்களை கேரி பண்ணுவேன் அப்படின்னா வண்டியில் தானே எல்லாமே கேரி பண்ண முடியும். ஸோ காட். யூ கேன் ரைட் ஆன் மீ. நீங்கள் என் மேலே சவாரி போகலாம் அப்படின்னா ஹார்ஸ், குதிரை மேலே தான். யூ கேன் கிளைம் ஆன் மீ. நீங்கள் வந்து என் மேலே ஏறலாம் அப்படின்னா அது ஹில், மலைகள். யூ கேன் லை டவுன் ஆன் மீ. நீங்கள் என் மேலே படுத்துக்கலாம் அப்படின்னா புல்வெளிகளை நம்ம படுத்துக்க முடியும், மீடோஸ். யூ கேன் ப்ளே வித். நீங்கள் என் கூட விளாடலைன்னா மழை, ரெயினில். Appreciating the poem, work in pairs. Discuss with your partner and pick out the similes used in the poem. Which one do you like the most? Why? அதாவது இந்த பேராக ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த போயமில் இருக்கிற சிமிலி வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த போயமில் இருக்கிற சிமிலிஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபுல் லைன் ரீட் பண்ணாலுமே தெரியும். சிமிலிஸ்னாலே லைக்குன்னு வந்தால் சிமிலின்னு சொல்லுவோம், இல்லாட்டி அஸ்ன்னு வந்தால் சிமிலின்னு சொல்லுவோம். அந்த போயமில் இந்த 2 லைன் தான் சிமிலியாக இருக்குது. Like troops in battle, as thick as driving rain. I like the smile, like troops in a battle, because it shows the fast movement of the soldier. சிமிலிங்கிறது லைக் அஸ்மன் தான் சிமிலி. அது 2 சம்மந்தமே இல்லாத 2 இதை கம்பேர் பண்ணுறது தான் வந்துட்டு சிமிலியோட மீனிங். இதில் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டிலில் வந்து துருப்புகள் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் இட் ஷோஸ் தி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சோல்ஜர்ஸ், இட் இஸ் கம்பேரபிள் டு தி ரேசிங் ஆஃப் த ட்ரெயின். ஏன்னா இது சிப்பாய்களோட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க, அதை ஒரு ட்ரெயினோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பிக் தி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். அந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை பிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு போயமை பார்த்தாலே தெரியும். விச்சஸ், டிச்சஸ், பேட்டில், கேட்டில், பிளெயின், ரெயின், ரோட், லோட், ரிவர், ஃபார் எவர், இதெல்லாமே வந்துட்டு அந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸு.